நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் 2025 விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சி 5ஆம் வீட்ல 5 கிரக சேர்க்கைக்கு. அந்த 5 கிரகம் அப்படின்றது புதன், சூரியன், சுக்கிரன், ராகு, சனி. அதுல சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன். சனி, ராகு அப்படின்றது உங்களுக்கு ஓகேன்ற ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. புதனோட சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பெருசா பயம்லாம் பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. பட் ஒரு 3 விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது எதுன்றது நான் உங்களுக்கு இந்த பதிவு முடியறதுக்குள்ள சொல்றேன். இந்த 7, 8 நிமிஷங்கள் நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா கூட்டு கிரக அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபினான்ஸ் பத்தி ஒரு கவலையும் வேண்டாம். பல ரூபத்துல பணம் வரும். கவலையே வேண்டாம். 11ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால எது எடுத்தாலுமே ஃபைனலா உங்களுக்கு சூப்பரா தான் முடியுன்றதுல டவுட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்காது. ஸோ எந்த பயம் பாதிப்பும் இருக்காது. ஆனாலும் அகலக்கால் வச்சிட வேண்டாம் அப்படின்றத இங்க முக்கியமா கேட்டுக்கணும். விருச்சிகம் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ராசி, ஜெயிக்கக்கூடிய ராசி. ஸோ அந்த ஜெயிப்புன்றது சந்தோஷம். பட் ஜெயிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அகலக்கால் மட்டும் தயவு செஞ்சு வச்சிட வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போறது 13ஆம் தேதி மூவ் ஆயார். அப்படி மூவ் பண்ணும்போது 4 கிரகங்கள் 5ஆம் வீட்லயும் 6ல சூரியனும் இருக்கும். 6ஆம் வீட்டுல சூரியன் வர்றது சூப்பருங்க உங்களுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா எல்லா பிரச்சனையுமே பஸ் ஆயிடும். நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே சூரியன் 6ல இருக்கும்போது தைரியமா, பொதுவாவே விருச்சிக ராசிக்கு தைரியம் ஜாஸ்தி. விருச்சிக ராசி ஒண்ணு நினைச்சிட்டாங்க அப்படின்னா விடாப்புடியா புடிச்சு அதை முடிச்சே தீருவாங்க. யார் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சூரியன் வேற உங்களுக்கு வலுத்து, அதாவது உச்சம் பெற்று 6ல உட்கார்ந்து இருக்கிறது பெரும் பெரும் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணி வெளியில வெற்றிகரமா வருவீங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ 13ஆம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு ஏதாவது முடிய வேண்டியது இருந்ததுன்னா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது முடிய வேண்டியது இருந்ததுன்னா, இந்த மாசம் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை பாருங்க. அது ஃபேவரபிளா இருந்ததுன்னா தானாவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்க ஒரு புஷ் கொடுங்க. அப்ப தானாவே அது உங்களுக்கு சாதகமா முடியுன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இதுல ஒரு விஷயம் வேற, இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வேற என்னன்னா, குரு கிரகம் உங்களை பாக்குறாரு. சோ எந்த வழியில எந்த பிரச்சனை வந்தாலும் குருனுடைய ஆசீர்வாதம் இருக்கே. குரு யாரு? உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் அவர் 7ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பிரச்சனை தான் வரட்டுமே, அங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்தே தீருவார். அப்போ கடன் அருமையா கட்டி முடிச்சிடுவீங்க. எவ்வளவு இஎம்ஐ இருக்கட்டுமே அத்தனையுமே கட்டுறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க எந்த ஒரு விஷயம், நீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கலாம் அல்லது ஒரு மண்டபத்தினுடைய ஓனரா இருக்கலாம். எவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ன்றது இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனையெல்லாம் சூப்பரா உங்களுக்கு முடிஞ்சே போடும். ஃபார் எக்ஸாம்பிள், லேபரர்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. லேபரர்ஸை புரிய வைக்கிறதுக்குள்ள படாத படம் இருக்கிறாங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனா இப்போ எங்கிருந்தோ ஸ்கில்டு லேபரர்ஸ் வருவாங்க. டக்கு 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 டக்குன்னு நீங்க எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய வேவ் லென்த்தை புரிஞ்சுக்குவாங்க. என்ன அலைகள் மேட்ச் ஆகும், அந்த என்ன அலைகள் மேட்ச் ஆகும்போது டக் 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 டக்குன்னு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க போயிடுவீங்க. பட் ஸ்டில் உங்க மனசு என்ன கேக்குது? ஏதோ ஒரு 3 விஷயம் எச்சரிக்கைன்னு சொல்றீங்களே, என்னன்னு தானே இதோ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5ஆம் வீட்டுல 5ஆம் வீடு அப்படின் போது உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் உண்டு. பட் பெருசா கவலைப்பட வேண்டாம். உங்க குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நீங்க பணம் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும். நான் செலவுன்னு சொன்னேனே ஒழிய விரயம்னு சொல்லல. அந்த செலவு சுப செலவா தான் இருக்கும். மேபி அவங்களுடைய எஜுகேஷனுக்காக, அவங்க ஃபாரின் ட்ரிப்புக்காக அல்லது குடும்பத்துக்காக ஒரு கார் வாங்குவீங்க. எல்லாம் போயிட்டு சேஃப்டியா வர்றதுக்காக நீங்க ஒரு வண்டி வாங்குவீங்க. இதெல்லாம் வாங்கினதை பத்தியோ செலவு பண்ணதை பத்தியோ கவலைப்பட மாட்டீங்க. ஆனா செலவுன்றது ஒண்ணு இருக்கும். ஆனா அது கவலைன்ற ஒரு விஷயத்துக்கு போகாது. லாபகரமா தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பழைய வண்டியை மாத்தணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 5ல போய்
உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சுகமாக நீங்க வாழ்றதுக்கு ஏன்னா சுக்கிரன்னா சுகம். அவர் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியும், 7ஆம் வீட்டு அதிபதியும், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கறனால, ஏதோ ஒண்ணு என்னமோ மேஜிக் நடந்து சுகமா நீங்க டிராவல் பண்றதுக்கு உண்டான அனைத்து விஷயமும் டிராவல்னா நான் வண்டி மட்டும் சொல்லல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க மூவ் பண்ணி போறதுக்கு சுகமான வழி இந்த மாசம் வித்திடும். அப்ப சுகமான வழி வித்துடும்னா என்ன அர்த்தம்? கடன்காரன் வராம இருந்தா தான் சுகமா இருப்பீங்க. லோன் கட்டி முடிச்சா தான் சுகமா இருப்பீங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் சுகமா இருப்பீங்க. அந்த சுகங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரப்போகுது. ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு 2வது என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்த நீங்க பார்த்துக்கணும். நெறைய உஷ்ண கோளாறு வர்றதுக்கும், அதே மாரி ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். மேபி உங்களுக்கு டயபெட்டிஸா இருக்கலாம், இல்ல ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல எதுவாக இருந்தாலும், என்னமோ திரும்பி தல தூக்கிடுச்சோ! அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா பயப்பட வேண்டாம். 3வது பார்த்தீங்கன்னா, நெறைய ஓவர் திங்கிங் இருக்கும். 11ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் உங்க மனசு திருப்தி அடையாம, இது இன்னும் இப்படி பண்ணிக்கலாமோ? இது இன்னும் இப்படி பேசிக்கலாமோ? இன்னும் நெகோஷியேட் பண்ணிக்கலாமோ? ஏன்னா இடம் விக்கவே மாட்டேங்குதுன்னு நெனச்சோம். இப்போ ஜாஸ்தி குடுத்து அவன் வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லியிருக்கலாமோ? அப்படின்ற மாரியும், உங்களுடைய காரியங்கள் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூட் எடுத்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நினைப்பீங்க, அந்த ரூட் போகாம இந்த ரூட்ல போயிருந்தா இன்னும் கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நெறைய மனசுல திங்கிங் ரொம்ப திங்கிங்கா போயிட்டுருக்கும். அத மட்டும் தவிர்த்துருங்க. போனீங்க, முடிச்சுட்டீங்க, வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்டோட இருங்க. இல்லாட்டி அது மிகப்பெரிய ஓவர் திங்கிங்கால நரம்பு கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உஷ்ண கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதைய முடிச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்ன முடிக்கலாம்? அப்படின்னு கேட்கறது தான் விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் நீங்க எதுலயுமே அகலக்கால் வச்சிடாதீங்க. ஒரு பெரிய பாயிண்ட் இல்ல. ஏன்னா இப்ப 5ல ராகுவும், சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால, ஆசைகள் வேற நிறைவேறிட்டே இருக்கும்போது, அப்ப முடிஞ்சுட்டீங்கன்ற ஒரு விஷயத்துக்காக, நீங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணி முடிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் வேண்டாம். ஏன்னா ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு 6 வரைக்கும் தான் இந்த பலன். அதுக்கப்புறம் அது வேற மாரி ஆயிடும். சுய ஜாதகத்த பாருங்க. தசாபுத்தி வச்சு முடிவு பண்ணுங்க. சம்திங் ஃபண்டாஸ்டிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.